சேலம் மேச்சேரியில் விவசாயிகள் நடத்தும் பாராட்டு விழாவில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். டெண்டர் எடுத்தவங்க இந்த வண்டல் மண் விவசாயம் அழிக்கிட்ட பொழுது அவரிடத்திலே பணம் வசூல் செய்வாங்கல்ல, இவெல்லாம் விவசாயிக்கு நன்மை செய்கின்ற அரசாங்கமா? சிந்திச்சு பாருங்க. 4 நாளுக்கு முன்பு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அணைகளில் இருந்து சுமார் 900 கோடி அரசுக்கு வருமானம் வரும் என்று செய்தித்தாளிலே பார்த்தோம். விவசாயிகளை பற்றி கவலைப்படல, அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் வரும் என்றுதான் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அரசாங்கத்துக்கு வருமானம் வருதோ இல்லையோ, இவருடைய கஜானாவுக்கு வருமானம் வரும். டெண்டர் விட்டா தானே கமிஷன் கிடைக்கும். நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. சுமார் குடிமராமத்து திட்டத்திற்காக 1417 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு விவசாயி முதலமைச்சர் இருந்த காரணத்தினாலே இப்படி பார்த்து எதெல்லாம் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும், எந்தெந்த வகையிலே விவசாயிக்கு நன்மை செய்ய முடியும், அதையெல்லாம் பார்த்து செயல்படுத்தி கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஸ்டாலின் ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். டெல்டா மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி, நமக்கு ஜீவநதி காவிரி நதிநீர். இந்த காவிரி நதிநீர் மூலமாகத்தான் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் அதிகமான நெல்லை விளைவித்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் மற்ற வெளி மாநிலத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அந்த நெல்லை விநியோகம் செய்கின்றார்கள். அங்கே அந்த டெல்டா மாவட்டம் பாலைவனமாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. திமுக ஆட்சியிலே திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அந்த திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் திரு ஸ்டாலின். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு விவசாய அமைப்புகள் போராட்டம் நடத்தினாங்க. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டத்திற்கு எங்களுடைய சொந்த நிலத்தை அரசு எடுக்கக்கூடாது. தொடர்ந்து போராட்டம். அங்க இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாய குடிமக்கள் என்னை சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஒரு விவசாயி இருந்த காரணத்தினாலே, அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை நான் உணர்ந்த காரணத்தினாலே அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையிலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கி கொடுத்தேன். டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பொன் விளைகின்ற பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அந்த விளைநிலை திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்திலே விவசாயியுடைய நிலைகளை பறிக்கப்பட்டு தனியாருக்கு தாரை வார்க்க முற்பட்டீர்கள். ஆனால் அதிமுக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற விதத்திலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கடுமையான வறட்சி. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி. அந்த வறட்சி காலத்தில் விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அவர்கள் சாகுபடி செய்த அந்த பயிர்கள் எல்லாம் இன்றைக்கு வெயிலே கருகி சேதமடைந்தது. வறட்சியால் போதிய தண்ணீர் இல்லாமல் விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் சேதமடைந்தது. அதை கணக்கிட்டு சுமார் 2247 கோடி வறட்சி நிவாரண விவசாயிகளுக்கு கொடுத்தேன். இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு மாநிலம் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசாங்கம் தான் படைத்தது. அதே போல பயிர் காப்பீடு திட்டம். அந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயே நம்முடைய விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிகமான இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். 12,000 கோடி விவசாயிகளுக்காக இழப்பீட்டு தொகை பெற்று தந்தோம். இதெல்லாம் சாதனை அல்லவா? அதோட
நம்முடைய மேடான பகுதியிலே மழையை நம்பி இந்த மக்காச்சோள பயிர்கள் பயிரிடுவார்கள். இந்த பயிர்களுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கின்ற நேரத்தில் அமெரிக்கன் படைப்புழு விழுந்து மக்காச்சோள பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுடைய அமைச்சர் கோரிக்கை வச்சாங்க, சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சாங்க.